என்னடான்னா அண்ணாமலை மோடியை பயங்கரமா இழிவுபடுத்திட்டாரு. அந்த வீடியோ பாத்துக்கங்க. மோடி வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். அதுக்கு பழி வாங்கறதுக்காக இன்னைக்கு பாஜக காரங்க அண்ணாமலை அண்ணனை இழிவுன்னு இழிவுபடுத்திட்டு இருக்காங்க. எனக்கு கூட ஏங்க உங்களை நீங்களே இழிவுபடுத்திக்கிறீங்கன்னு கேட்கலான்னு தோணுச்சு. அப்புறம் சரி, இது அவங்களே பண்றது, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும். காலையில இருந்து பாஜக காரங்க எல்லாரும் அண்ணாமலை சொன்னதை செய்தார், அண்ணாமலை சொன்னதை செய்தார், அண்ணாமலை சொன்னதை செய்தார் அப்படின்னு இழிவிழிவா படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி ஒரு வார்த்தையை வச்சு சந்தோஷப்பட்டுக்கிறாங்கன்னா, அண்ணாமலை அண்ணன் தன்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் அவர் சொன்னதை செஞ்சதே இல்லை, முறையா சொன்னதை செஞ்சதுனால எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஏங்க, இது செலிப்ரேட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, சொல்றது செய்யறதுக்கு தான். ஆட எனக்கு நேத்தே தெரியும் கெட் அவுட் ஸ்டாலின் 1ஆம் நம்பருக்கு வரும்னு. ஏன்னா உங்களோட மீடியா பலமும் ஐடிவிங்கும் எல்லாம். ஆக்சுவலாக நீங்கள் அந்த ட்விட்டர் ட்ரெண்டிங்கை கூட செலிப்ரேட் பண்ணக்கூடாது. ஆனால் பாருங்க, சொன்னதை செய்தார், சொன்னதை செய்தார், சொன்னதை செய்தார். ஹலோ பிரதர்ஸு, ஒருத்தர் சொன்னால் செய்யணும். என்ன வாழ்க்கையில் ஒருத்தர் முறையாக சொன்னதை செஞ்சதுனால உங்களுக்கெல்லாம் ஆனந்தமாக இருக்குது, அதனால செலிப்ரேட் பண்ணுறீங்க. என்ஜாய் என்ஜாய். இந்த சினிமால எல்லாம் நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லுவார், நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரின்னு. இன்னொன்று கூட சொல்லுவார், நாம் சொல்கிறது தான் செய்வோம், செய்யறது தான் சொல்லுவோன்னு. அப்புறம் பிற்காலத்தில் வர வர இவர் ஏதுன்னு சொல்லாமல் அவன் சொல்கிறான் இவன் செய்யறான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அரசியல்வாதிகள் சொல்வதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். ஆனால் அரசியல் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக சொன்னதை செஞ்சதுக்கு செலிப்ரேட் பண்ணுற குரூப்பு நீங்க தாயா. ஒரு ட்விட்டு 6 மணிக்கு போடுறேன்னு சொன்னாரு, அதை போட்டுட்டாரு. இதுல செலிப்ரேட் பண்றதுக்கு இன்னும் யாருக்கு? நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ நாரதர் கொண்டு வந்த மாம்பழத்துக்காக உலகமே சுத்திட்டு வந்த மாதிரி இல்லை பேசிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம எப்பவுமே பார்த்துட்டு இருக்கிற மொபைல் எடுக்கிறோம், எப்பவுமே நொண்டிக்கிட்டு இருக்கிற ட்விட்டர் எடுக்கிறோம், அதில் எப்பவுமே பண்ணுற ட்விட்டர் அதுலேயும் பண்ணுறோம். இவர் முந்தின நாள் சொன்னாலும் அடுத்த நாள் ட்விட்டரை பார்க்கத்தான் போகிறாரு, சொல்லலைனாலும் பார்க்கத்தான் போகிறாரு. இதை போய் ஏதோ சொன்னதை செய்தார் நீ இவ்வளோ அசிங்கப்படுத்துருமா அண்ணாமலை அண்ணனை? அண்ணன் அவங்கள சொல்லியும் தப்பில்லை. ஏதோ இது வரைக்கும் நீங்கள் சொன்னதை செஞ்சுருந்தா அவங்க இந்த அளவுக்கு இதை செலிப்ரேட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. முறையாக பண்ணதுனால அவங்களுக்கு சந்தோஷமாயி போச்சு. நாங்களும் சும்மா இருக்காம எங்கே சாயங்காலம் தரேன்னு சொன்னால் ஆதாரம் எங்கே அப்படின்னு கேட்போம், நேற்று தரேன்னு சொன்னது எங்கேன்னு கேட்போம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி தரேன்னு சொன்னது எங்கேன்னு கேட்போம். உங்கள் ஆளுங்களும் அதையெல்லாம் பார்த்துட்டு எத்தனை நாள் தான் செய்ய மாட்டேங்கிறாருன்னு கையை கசக்கிக்கிட்டே இருக்க போகிறாங்க. செஞ்ச உடனேயும் செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. என்ஜாய். ஆனால் ஒன்றுண்ணே, புலி வந்துடுச்சே. வெரி குட்ண்ணே, இந்த ஒரு விஷயத்துக்காகவே உன்னை பாராட்டுறேன். அண்ணே, எங்கள் சிட்டிங் டெபுட்டி சிஎம் தெளிவாக சொல்லியிருக்காருண்ணே, அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கண்ணே. உனக்கு இப்படி சொன்னால் புரியாதுண்ணே. 5 முறை சிஎம்மாக இருந்த தாத்தாவோட பேரனான டெபுட்டி சிஎம்மும் கரண்ட் சிட்டிங் சிஎம்மோட பையனான டெபுட்டி சிஎம்மும் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்காருண்ணே. விஷயத்தை டைவர்ட் பண்ணாதீங்க, நானும் நீங்களும் பேசிக்க வேணாம், மக்களுக்கான விஷயத்த பேசுவோன்னு. தமிழ்நாட்டோட கல்விக்கு வர வேண்டிய நிதி இன்னும் வரலை, அதை பற்றி தான் நாம் பேசணும். தமிழ்நாட்டில் இருக்கோம் நம்ம 2 பேரும். இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு நிதியே வரலன்னு தான் கேட்கணும். நீங்கள் என்னடானா டெல்லிக்கார மாதிரியே மொழி வந்தாதான் நிதி வரும் அப்படின்னு மிரட்டுறீங்க. உள்ளபடியே அது ஆக சிறந்த மொழி, அதில் அவ்வளவு அரசியல் தத்துவம் இருக்குது, அதில் இலக்கியங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அந்த 6 மாத கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்ன அயல்நாடு போனீங்க, அக்கடா போனீங்கன்னா இந்தி மாநிலம் இருக்குல்ல, அங்கே படிச்சுக்க வேண்டியதானே. அப்புறம் உங்களுக்கு ஹிந்தியும் நல்லா தான் தெரியும், தெரியாமல் இருந்தால் தானே பிரச்சனை. இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு வார்த்தை சொல்கிறேன், என்னன்னு கேளுங்க. இன்னைக்கு உலக தாய்மொழி நாள். எனக்கு அதில் எந்த நம்பிக்கையும் கிடையாது. இந்த தாய்மொழி அப்படிங்கிறதுமே ஒரு மொழிக்கு புனிதத்தை கற்பிக்கிறதுக்கான ஒரு வார்த்தை. தாய்க்கு எப்படி புனிதத்தை கற்பிச்சு அதை அடிமைப்படுத்தியிருக்கோமோ அதே மாதிரி தான் மொழிக்கு ஒரு புனிதத்தை கற்பிச்சு வெறியாக்கி வச்சுருக்காங்க. நான் என் சமூகத்தில் டே டு டே என்ன மொழியை பேசிட்டு இருக்கேனோ அதுதான் என் மொழி. என்னோட தாய்மொழி என்னன்னு கேட்டிங்கன்னா அது மலையாளம் தாங்க. ஆனால் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூரில் தான். இங்கே நான் மலையாளம் பேசுறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு.
தமிழ் தான் எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு இருக்கேன். எனக்கு தமிழ் மலையாளத்தை விட ரொம்ப சிறப்பாகவே வரும். பாருங்க, யூடியூப்ல கூட நான் தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கேன். இதுக்கு பேரு சோஷியல் லாங்குவேஜ். இந்த சமூகத்தை கூட நான் பேசுற மொழி. எனக்கு எந்த மொழி மேல பற்றும் இல்லை, வெறியும் கிடையாது. எனக்கு என் மனசுக்குள்ள இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், பெரியார் எனக்கு கொடுத்த மானுட பண்பு மட்டும்தான். அண்ணாமலை அண்ணன், ஹிந்தி மொழிக்கு நாங்க யாரும் எதிரி கிடையாது அண்ணன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். உங்க நெப்ல தாய்மொழின்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுக்காக சொல்றேன். இந்தியாவில் இருக்கிற எந்த மக்களோட தாய்மொழி ஹிந்தின்னு சொல்லுங்க. சொன்னா சிரிப்பீங்க. ஹிந்தி எந்த மக்களுக்குமே தாய்மொழி கிடையாது, தெரியுமா? எல்லா மொழிக்கும் மாநிலங்கள் இருக்கு. சமஸ்கிருதத்துக்கு மாநிலமே இல்லை. எல்லா மொழிக்கும் தாய்மொழிங்கிற பேர் இருக்கு. ஹிந்தி தாய்மொழியா இந்தியாவில் யாருக்குமே இல்லை. அப்போ இந்த சான்ஸ்கிரிட்டும் ஹிந்தியும் யாருக்கு பெருசுன்னு சூத்திரனா இருக்க உங்களுக்கு சொல்லியா கொடுக்கணும்? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நீ எந்த மொழியும் கத்துக்க கூடாதுன்னு வச்சிருந்த அவங்க தான் இன்னைக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத மொழியை சேர்த்தி படிங்கிறாங்க. ஹிந்தியில ஆகச்சிறந்த தத்துவம், இலக்கியம், இலக்கணம் அப்படி எதுவும் இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். குறைஞ்சபட்சம் அந்த மொழியை பேசுற மக்களையாவது நாகரிகம் உள்ள மனுஷங்களா மாத்திருக்கான்னு மட்டும் யோசிங்க. எங்க ஊர்லன கூட்டிட்டு இருக்கிற ஒரு அக்கா 5 பவுன் நகைய கீழே இருந்து எடுத்துக்கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுப்பாங்க. ஏன்னா அந்த தங்கம் என்னோடது கிடையாது, உழைச்சு சம்பாதிச்சவன் துக்கத்துல இருப்பான் அப்படிங்கிற நாகரிகம். இது இந்த மொழியும் இந்த சமூகமும் கற்றுக் கொடுத்த பண்பாடு. ஆனா ஹிந்தி பேசிட்டு இருக்கிற சகோதரர்களுக்கு குறைஞ்சபட்சம் ட்ரெயின்ல இப்படி டிராவல் பண்ணணும்னு கூட சொல்லி கொடுக்கப்படல. அன்பு சகோதரா, நீ ட்ரெயினை உடைச்சது நியாயம், நீ ஏசி கோச்சை இடிச்சு உள்ள போனது நியாயம், நீ ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்லயும் டிக்கெட் எடுக்காம பயணம் பண்றது நியாயம். ஆக்சுவலா இதெல்லாம் உனக்கு அரசாங்கம் நீ இது பண்ணாம இருக்க இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுத்துருக்கணும். ஆனா கொடுக்கல. உனக்கு முறையான கல்வியும் வேலை வாய்ப்பும் கொடுத்திருந்தா நீ டிக்கெட் எடுத்துட்டு ட்ரெயின்ல டிராவல் பண்ணியிருப்ப. இது அடுத்தவனுடைய இருக்கை, அதில் நம்ம உட்கார வேண்டாம். எனக்கான டிக்கெட்டை நான் முன்பதிவு பண்ணணும் அப்படிங்கிற முன் யோசனை உனக்கு வந்திருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்காதது அந்த மாநிலத்தை ஆண்டுகிட்டு இருக்கிற அரசுகளோட தவறு தான். ஆனா பாருங்கண்ணே, நீங்க எந்த மொழியை பேசி ட்ரெயினை உடைச்சிங்களோ அதே மொழியை என்னையும் படிக்க சொல்றாங்க. எல்லாரும் இங்க வாங்கண்ணே, வந்து தமிழ் படிங்க. சமூகமா நம்ம எல்லாரும் ஒன்று சேருவோம். ராகுல் காந்தி சொல்லியிருக்காருல, ஆங்கிலம் படிங்க, அது அதிகாரம்னு. அது 100க்கு 100 உண்மைன்னு. அது எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? இதான் நாங்க வெறும் தமிழை மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ சாதிகளாக பிரிஞ்சு தான் கடந்தோம். அதுலயும் அந்த மொழி எங்களை எப்படியெல்லாம் தெரியுமா பிரிச்சு வச்சது? ஒரு ஆதிக்க சாதிக்கார என்கிட்ட பேசுறது ஏளனமா தான் பேசுவான். அடிமை சாதியில இருக்கிற எங்க தாத்தா கூட மேல் சாதின்னு சொல்லி இருக்கிற அவங்களோட பையன், குட்டி பையனை கூட ஏனுங்கய்யா, நல்லா இருக்கீங்களா, சின்னையா அப்படின்னு தான் கூப்பிடணும். இப்படி சாதி அடிமைத்தனத்தை மொழியில கூட திணிச்சு வச்சிருந்தோம். ஆங்கிலம் வாட் யூ வாண்ட், எந்த தர மக்களுக்கா இருந்தாலும் வாட் யூ வாண்ட் தான். ஆனா தமிழ் அப்படி இல்லைங்க. எசமா உத்தரவு கொடுங்க, ஐயா மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், அப்புறம் சாமிக்கு என்ன வேணுங்கிறது நான் பண்ணிடுறேனுங்க. இப்படி ஏகப்பட்ட குப்பைகள் வாட் யூ வாண்ட்டுக்காக தமிழ்ல அம்புட்டு கிடக்கு. வாட் யூ வாண்ட்டுங்கிற ஒரு வார்த்தை ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு மாதிரி, சாதிக்குள்ளையும் ஒவ்வொரு மாதிரி. ஆனா எங்க தமிழ்ல இருக்கிற ஒரே ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? எல்லா சாதி ஆண்களுக்கும் பெண்கள் கிட்ட ஒரே மாதிரி. அப்பதான் ஆங்கிலம் ஆணுக்கும் இருக்கிற வேறுபாட்டை இல்ல, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற வேறுபாட்டையே அறுத்தெறிந்துச்சு. அதனாலதான் சொல்றோம் ஆங்கிலம் அதிகாரம், அதை படிங்கன்னு. இந்தியால எந்த மொழிக்குமே அதிகாரம் கிடையாது. ஏன்னா இந்த மொழியில் அறிவியல் இல்லை. தமிழுக்கு ஒரு காலத்துல இருந்துச்சு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பின் பயன்பாட்டை சொன்ன மொழி தமிழ் மொழி. பலதரப்பட்ட விஷயங்களையும் சொன்ன மொழி தமிழ் மொழி. அதுக்கப்புறம் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் பக்தியை மட்டும் சொல்றதுக்கான தமிழா மாறி போச்சு. அதனாலதான் எங்க அறிஞர் அண்ணாவால அடிமை தமிழை விட்டு ஆங்கிலத்தை கற்று அதிகாரத்துக்கு வந்திருக்கோம். எங்க அண்ணானால தான் அடிமை தமிழை விட்டு ஆங்கிலத்தை கற்று இன்னைக்கு நாங்க வளர்ந்திருக்கோம். மொழியில் வளர்ந்திருக்கிறோம்,
பண்பாட்டில் வளர்ந்திருக்கிறோம், நாகரிகத்தில் வளர்ந்திருக்கிறோம், கல்வியில் வளர்ந்திருக்கிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி சமத்துவம், சகோதரத்துவம் எனும் சமூக நீதியில் வளர்ந்திருக்கிறோம். காரணம், எந்த மொழி மேலையும் பற்றே இல்லாத எங்க பெரியார் எங்களை பண்படுத்தி வச்சதுதான். எல்லாரும் படிங்க, ஆங்கிலம் கட்டாயமா படிங்க. புன்னகையோட உங்களை வரவேற்கிறோம். வாய்ப்பே இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்துருங்க. நன்றி, வணக்கம்.